ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தரிசனத்துக்கான நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். இன்னைக்கு நேரடி இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான டைம் அப்டேட்டா இருக்கு. கிரௌடை பொறுத்த வரைக்கும் நார்மலா தான் இருக்கு. பட் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால நேத்திர தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே டைரக்டா போயிட்டு நேரடி இலவச தரிசனத்துல தான் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் ஆவரேஜா இருக்கும். கம்பார்ட்மெண்ட்லேயே வெயிட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 12 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நேரடி இலவச தரிசனத்தோட கம்பார்ட்மெண்ட் அப்டேட். அதே மாதிரி நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 72,230 பேர் தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல நீங்க காலையில ஸ்லாட்ல போனீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரமும், மத்தியானம் ஈவினிங் நைட் ஸ்லாட்ல டிக்கெட் கிடைச்சதுன்னா 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் 300 ரூபா தரிசனத்துக்கு எல்லாத்துக்குமே டைம் என்ன டைம் ஸ்லாட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாக்குறது இல்ல. பட் சேம் டேயோட டிக்கெட் இருந்தா அலோவ் பண்றாங்க. ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்த ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க எஸ்எஸ்டி டோக்கன் ரொம்ப சிரமப்பட்டு தான் வாங்கிட்டு போறோம். பட் டைம் ஸ்லாட் படி அலோவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்லாட்ல இருக்கிறவங்களும் வரும்போது ரொம்ப கூட்டம் ஹெவியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது டிடிடி வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. நெக்ஸ்ட் நமக்கு டெய்லி எதுவும் கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து இஓ கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ இதே வந்து நீங்க 300 ரூபா தர்ஷன்ல போறீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமைக்கான டோக்கன் வந்து எஸ்எஸ்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கான கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 6:30 மணிக்கு இன்னைக்கு வந்து கவுண்டர் வந்து க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. வெள்ளி, சனி, ஞாயிறு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு க்ளோஸ்ட் ஆகக்கூடிய கவுண்டர் திரும்ப எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா திங்கக்கிழமை காலையில ஒரு 3-3:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 4வது புரட்டாசி சனிக்கிழமை. ஸோ அதனால க்ரௌடு ஹெவியா இருக்கும்னு சொல்லிட்டு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நேரடி இலவச தரிசனத்துல தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். போன வாரம் 3வது சனிக்கிழமையில பெரிய அளவுல க்ரௌட் இல்ல. எல்லாமே நேரடி தரிசனத்துல 3 மணி நேரத்துல கூட தரிசனம் பார்த்தாங்க. பட் இந்த வாரம் எப்படி அப்படின்றத நாளைக்கு நாளன்னையோட பொறுத்து தான் நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண முடியும். ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம டெய்லியும் தர்ஷன் அப்டேட் ஷேர் பண்றோம். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தரிசனம் நார்மலா இருக்கு. அதுக்கு அடுத்தது நமக்கு 15ஆம் தேதியில இருந்து நவராத்திரி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு நாளும் என்னென்ன வாகன சேவை இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கோம். நவராத்திரி பிரம்மோற்சவம் டைம்ல தர்ஷன் போறீங்கன்னா கண்டிப்பா வாகன சேவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாசத்துல நம்ம எத்தனை தரிசனம் பார்க்கலாம், என்னென்ன தரிசன டிக்கெட்லாம் புக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மேபி ஜனவரி மாசத்துல வரக்கூடிய டிக்கெட் நீங்க ஒரு மாசமும் பிளான் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டிக்கெட்டுக்கும் எவ்வளோ டைம் கேப் இருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு டிக்கெட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 300 ரூபா டிக்கெட் நீங்க ஒரு தடவை புக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் 300 ரூபா டிக்கெட் புக் பண்றதுக்கு தான் உங்களுக்கு அந்த டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுவே நீங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்றீங்க, வர்ச்சுவல் சேவா புக் பண்றீங்க, ஆர்ஜித சேவால கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா இது புக் பண்றீங்க, அங்க பிரதர்ஷனை புக் பண்றீங்க, டைரக்டா போய் எஸ்எஸ்டி வாங்குறீங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு நாள்லயே வேற வேற டிக்கெட் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு நாள் நீங்க வந்து 300 ரூபா பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் எஸ்எஸ்டி டோக்கனோ இல்ல அதே நாளுக்கு வந்து அங்க பிரதர்ஷனம் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். புக் ஆகும். சேம் டிக்கெட்டை திரும்பவும் புக் பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் கேப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல 300 ரூபா தரிசனம் நம்ம ஒரு டேட்டுக்கு புக் பண்ணிட்டோம்னா திரும்ப 300 ரூபா தரிசனம் புக் பண்றதுக்கு 30 நாள் டைம் விட்டு தான் பண்ண முடியும். அங்க பிரதர்ஷனை பொறுத்த வரைக்கும் மாசம் மாசம் கூட புக் ஆகுது. அதுல எந்த டைம் கேப்பும் வந்து ஷோ ஆனதில்ல. அதனால நீங்க வந்து ஒவ்வொரு மந்த்தும் இப்ப ஜனவரிக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா நீங்க ஜனவரிக்கு புக் பண்ணிக்கலாம். பிப்ரவரிக்கு ஓப்பன் ஆகும்போது பிப்ரவரியும் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆர்ஜித சேவா டிக்கெட்ல இந்த கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவாலாம் இருக்கு இல்லையா, இந்த சேவா நீங்க ஒரு தடவை புக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதே சேவாவோ இல்ல வேற அதுல இருக்க வேற சேவா புக் பண்றதுக்கு தான் 180 நாள் நீங்க வெயிட் பண்ணணும். லக்கி டிப்ல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா திரும்பவும் நீங்க லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தான் 180 நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து வர்ச்சுவல் சேவா அப்படின்ற ஒரு டிக்கெட் இருக்கு. இது வந்து 500 ரூபா டிக்கெட். இதுல நம்ம சேவால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, தரிசனத்துக்கு போகலாம். அதுவும் உங்களுக்கு 300 ரூபா தரிசனத்துல ஏடிசி சர்க்கிள்ல தான் அலோவ் பண்ணுவாங்க. சுபதம் என்ட்ரில கிடையாது. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அந்த டிக்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் காட்டுறதே கிடையாது. அதுல நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். மாசம் மாசம் கூட பண்ணிக்கலாம். அப்போ ஒரு மாசத்துல நீங்க 2 தடவையோ 3 தடவை தர்ஷன் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்ல வர்ச்சுவல் சேவால ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அங்க பிரதர்ஷனை புக் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்க 4 தடவையோ 3 தடவை பாக்குறீங்கன்னா
வேற வேற டிக்கெட்ல நீங்க எந்தெந்த டேட்ல போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஒரு மாசம் ஒரு தரிசனம் தான் பார்க்கணுன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம நேரடி இலவச தரிசனத்துல கூட ஒரு தடவை தரிசனம் பார்க்கலாம். அதனால தர்ஷனுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க என்ன தரிசனத்தை திரும்ப புக் பண்ண போறீங்களோ அதை பொறுத்து தான் டைம் கேப் இருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக் பண்றதுக்கு டைரக்டா சிஆர் ஆஃபீஸ்ல நீங்க வந்து திருமலையில ட்ரை பண்ணலாம். கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம் கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல ட்ரை பண்ண முடியும். ரூம்ஸ் புக்கிங்க்கும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு ஐடியா யூஸ் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு வந்து புக் பண்றதுக்கு அந்த 30 நாள் கேப் விட்டு நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆஃப்லைன்ல நீங்க வந்து ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ரூம் எடுத்திருந்தாங்க, ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்கும் போதே அடுத்த நாள் போய் ட்ரை பண்ணியிருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு ரூம் வேணும், ஏன்னா 2 நாள் 1 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்து ஒரு நாள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நீங்க ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 18ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாசத்துக்கான புக்கிங் எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த மாசம் ஜனவரி மாசத்துல 2ஆம் தேதியில இருந்து தான் புக்கிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜனவரி 1ஆம் தேதியோட புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும்னா நவம்பர் லாஸ்ட் வீக் இல்லைன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓப்பன் ஆகதான் சான்ஸ் இருக்கு. அது வைகுண்ட துவார தரிசனத்தோட கடைசி நாள் அப்படின்றனால அது வந்து வைகுண்ட துவார தரிசன டிக்கெட் கூட தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஓப்பன் ஆகும். அது ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு ஜனவரி மாசத்தோட எல்லா புக்கிங் இருக்கும். என்னென்ன டேட்ல என்னென்ன புக்கிங்ன்ற அப்டேட் நம்ம டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். யார் யார் புக் பண்ணலான்ற இன்ஃபர்மேஷனும் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இதுதான் முக்கியமான அப்டேட்ஸாக இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.